நான் போயிட்டு செவ்வாய்க்கிழம வந்து ஆர்டிஓ மேடம் பார்க்குறேன். காலையிலே போயிட்டேன், அவங்க இல்லை. வெயிட் பண்ணி சாயந்தரம் பார்க்குறேன். இது மாதிரி அச்சரப்பாக்கம் ஆர்ஐ பார்க்க சொன்னார் மேடம்னு. உடனே என்ன காரணம், ஏன் வரல, என்ன ஏது எதுவுமே என்னை கேட்கல. உன்னை வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா, உன்னை வந்து தாம்பூலம் வச்சு அழைக்கணுமா, உனக்கு வந்து தனியாக சொல்லணுமா, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டியா, உன்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, ஏன் நீ அந்த ஊருக்கு போகல, ட்ரான்ஸ்ஃபர் போட்ட ஊருக்கு போகாத இங்கே என்ன பண்ணிக்கின்னு இருக்க, ட்ரான்ஸ்ஃபர் மதிக்க மாட்டியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படி கேட்டாங்க. இல்லை மேடம், அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்ட ஒரு பஸ் வசதி இல்லாத இடம், என்னால் போக முடியாது, அதனால தான் நான் போகல, கிட்டத்தில் என்ன போட்டிருந்தா போயிட்டுருப்பேன் மேடம் சொன்னேன். உடனே பொண்ணு வீட்டுக்கு போக முடியுது பஸ் ஏறி, உனக்கு வந்து வேலைக்கு போக முடியலையான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே பேசலை, கம்முன்னு இருந்தேன். நீ வந்து அந்தந்த வேலைக்கு இவ்வளோ பணம் லஞ்சம் வாங்குறியா, உன் பேரில் நிறைய புகார் இருக்குது, பணம் வாங்க தெரியுது, உனக்கு வந்து ஒழுங்காக வேலை பார்க்க தெரியலையா, நீ வந்து வேலைக்கே ஒழுங்காக வர்றதில்ல, வந்தாலும் ஆஃபீஸ் வேலையை பார்க்கறதில்ல, மற்ற வேலை எல்லா வேலையும் பார்த்துங்கிற போய்ங்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேவையில்லாமலாம் என்னை பேசினாங்க. நான் வந்து ஏன் மேடம் இப்படி பேசுகிறீங்க, நான் தப்பே செய்யலை, எதுக்கு என்னை இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டேன். தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிற, நீ தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா, நடிக்கிறியா, நாடகம் ஆடுறியா, நாடகம்லாம் ஆடாத, நடிக்காத, வேஷம் போடுறியா அப்படிலாம் கேட்டாங்க. எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் புரியாமல் எதுவுமே பேசாமல் கம்முன்னு நின்றுட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே வெளியே போனாங்க, நான் வந்துட்டேன்.